easy physics. Good morning students. Today plus 1 physics second unit kinematics la distance and displacement பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ டிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நார்மல் ஐடியா இருக்கும். ஆனால் ஃபிசிக்ஸில் நம்ம டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை எப்படி டிஃபைன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ்க்கான டெஃபினேஷன். Distance is the actual path length traveled by an object in the given interval of time during the motion. So distance அப்படிங்கிறது actual path length. அந்த path lengthல நாம் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறோம் in a particular interval of time அப்படிங்கிறது தான் நம்ம distance அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இட் இஸ் எ பாசிட்டிவ் ஸ்கேலார் குவான்டிட்டி. எவ்வளோ கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணோம் அப்படிங்கிறது தான் சொல்கிறதுனால இட் ஹாவ் ஒன்லி மேக்னிடியூட். ஸோ இட் இஸ் எ ஸ்கேலார் குவான்டிட்டி, ஒன்லி பாசிட்டிவ் வேல்யூ, நெகட்டிவ் வேல்யூ வராது. நெக்ஸ்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஃபைனல் அண்ட் இனிஷியல் பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இன் எ கிவன் இன்டர்வல் ஆஃப் டைம். ஸோ அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது இனிஷியல் பொசிஷன் அண்ட் ஃபைனல் பொசிஷன். ஸோ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், எங்கே போய் ஸ்டாப் பண்ணுறோம் அப்படிங்கிற ரெண்டு பொசிஷனை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ அப்போ ஃபைனல் பொசிஷனுக்கும் இனிஷியல் பொசிஷனுக்கும் உள்ள டிஃபரன்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போது இங்கே வந்து மேக்னிடியூடும் இருக்குது, டைரக்ஷனும் இருக்குது. ஸோ எங்கே ஸ்டார்ட் பண்ணி எங்கே எண்ட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது டைரக்ஷனையும் மென்ஷன் பண்ணுறதுனால இட் இஸ் எ வெக்டார் குவான்டிட்டி. ஸோ இதை எக்ஸாம்பிள் சம்ஸ் மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ எக்ஸாம்பிள் 2.15 என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அஸ்யூம் யுவர் ஸ்கூல் இஸ் லொக்கேட்டட் 2 kilometers away ஃப்ரம் யுவர் ஹோம். இன் த மார்னிங் யூ ஆர் கோயிங் டு ஸ்கூல் அண்ட் இன் த ஈவினிங் யூ கம் பேக் ஹோம். இன் திஸ் entire trip what is the distance travel and the displacement covered. So home to school, school to home. அப்போ இனிஷியல் பொசிஷனும் ஃபைனல் பொசிஷன் என்ன, இனிஷியல் பொசிஷன் ஹோமு, ஃபைனல் ஸ்கூலு. அப்புறம் அங்கேருந்து இங்கே வந்தோம்னா என்னது, இனிஷியல் வந்து ஸ்கூலு, ஃபைனல் ஹோமு. ஸோ அப்போ இனிஷியல் பொசிஷனும் ஃபைனல் பொசிஷனும் சேமாக இருக்கிறதுனால இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன ஆகிடும்னா 0 ஆகிடும். டிஸ்டன்ஸ் என்ன, ஹோம் டு ஸ்கூல் வந்து 2 kilometers, அதே மாதிரி ஸ்கூல் டு ஹோம் 2 kilometers. ஸோ அப்போது டோட்டலாக எவ்வளோ கிலோமீட்டர் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 4 kilometers. ஓகேங்களா. ஸோ அப்போ டிஸ்டன்ஸ் 4 kilometers, டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் 0. ஒய் 0, இனிஷியல் பொசிஷனும் ஃபைனல் பொசிஷனும் ஈக்குவல், சேம் பாயிண்ட் அப்படிங்கிறதுனால டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ நெக்ஸ்ட்டு 2.16 சம்ஸும் அதே மாதிரி தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் athlete covers 3 rounds on a circular track of radius 50 meters. Calculate the total distance and displacement travelled by him. ஸோ ஒரு அத்லெட் வந்து ஒரு சர்க்குலர் ட்ராக்கை 3 times ரவுண்ட் பண்ணுறாரு. அப்போ டிஸ்டன்ஸ் என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன அப்படிங்கிறாங்க. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்கிறோம். டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட வேல்யூ என்ன ஆகும், 0. ஏன் 0, இனிஷியல் அண்டு ஃபைனல் பொசிஷன் வந்து சேம் பாயிண்ட், எங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அங்கேயே தான் வந்து எண்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ இனிஷியலும் ஃபைனலும் சேமாக இருக்கிறதுனால டிஸ்பிளேஸ்மெண்ட் 0 ஆகிடுது. ஸோ நெக்ஸ்ட்டு டிஸ்டன்ஸ் கேல்குலேட் பண்ணணும். ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, 3 times சர்க்குலர் ட்ராக்கை வந்து ரவுண்ட் அடிக்கிறார். ஓகேங்களா. ஸோ அப்போ டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 into சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த ட்ராக். அந்த ட்ராக்கோடைய சர்க்கம்ஃபரன்ஸ் கால்குலேட் பண்ணணும். சர்க்கம்ஃபரன்ஸ்க்கு என்ன ஃபார்முலா, 2πr. இங்கே ஆரோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு 50 meters. அப்போ 3 into 2π into 50 meters. ஸோ மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா 300 pi meter. பைக்கு 3.14 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா இட் இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 942 meters. நெக்ஸ்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் இன் கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம். ஸோ ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டாரை நம்ம கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டத்தில் எப்படி ரைட் பண்ணுறோம் அப்படிங்கிறதான் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நம்ம இங்கே ஒரு பார்ட்டிக்கல் கன்சிடர் பண்ணுறோம். ஸோ P1 P2 அப்படிங்கிற 2 பார்ட்டிக்கல் எடுத்துக்கிறோம். ஸோ ஆரிஜின்லேருந்து P1 வரைக்கும் டிஸ்டன்ஸை R1னும் ஆரிஜின்லேருந்து P2 வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸை R2ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ P2க்கும் P1னுக்கும் உள்ள டிஸ்பிளேஸ்மெண்ட்டை நம்ம R வெக்டார் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா. ஸோ அப்போ R vector is equal to R2 vector minus R1 vector. That is the displacement vector. ஸோ அப்போ நம்ம இங்கே R1 என்னன்னு எழுதிக்கிறோம், எப்பயுமே வந்து பொசிஷன்ஸ் வெக்டார் அப்படின்னா நம்ம
கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டத்தை யூஸ் பண்ணி எழுதுவோம். அது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ அதை பேசிக்காக வச்சு r1 வெக்டார் இஸ் ஈக்குவல் டு x1 i கேப் ப்ளஸ் y1 j கேப் ப்ளஸ் z1 k கேப் எழுதுகிறோம். அதே மாதிரி p2க்கு r2 வெக்டார் எப்படி எழுதுகிறோம், x2 i கேப் ப்ளஸ் y2 j கேப் ப்ளஸ் z2 k கேப் எழுதுகிறோம். அப்போ நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் ஃபார்முலா என்ன, டெல் ஆர் வெக்டார். ஸோ டெல் அப்படிங்கும்போது சேஞ்சஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்காக அந்த டெல் அப்படிங்கிற சிம்பிள் போடுறோம். ஸோ டெல் ஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு r2 வெக்டார் மைனஸ் r1 வெக்டார். ஸோ அப்போ நம்ம அந்தந்த கோஆர்டினேட்ஸை மட்டும்தான் மைனஸ் பண்ணும். ஸோ x2 மைனஸ் x1 i கேப் plus y2 minus y1 j cap, next plus z2 minus z1 k cap. This is the displacement vector. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் சம்ஸ் மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ calculate the displacement vector for a particle moving from a point P to Q as shown below. Calculate the magnitude of the displacement. ஸோ கிராஃப் கொடுத்துட்டு அதில் உங்களை calculate பண்ண சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ கிராஃபில் நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா r1 வெக்டாரும் r2 வெக்டாரும் calculate பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு r1 வெக்டார் என்னென்னு பாருங்கள். ஸோ r1 அப்படிங்கும்போது x ஆக்சிஸ்லேயும் வருது y ஆக்சிஸ்லேயும் வருது. x ஆக்சிஸில் எவ்வளோ இருக்குது, 1 பாயிண்ட். பிங்கிற பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணணும். ஸோ பிங்கிறதுக்கு லைன் வரைஞ்சோம் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸிலும் 1 ஒய் ஆக்சிஸிலும் 1. அப்போ ஐ கேப் ப்ளஸ் ஜே கேப். நெக்ஸ்ட்டு கியூங்கிற பாயிண்ட்டை பாருங்கள். எக்ஸ் ஆக்சிஸில் 4 வருது, ஒய் ஆக்சிஸில் 2 வருது. அப்போ r2 வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 4 i கேப் ப்ளஸ் 2 j கேப். நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டாருக்கு என்ன ஃபார்முலா, டெல் ஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு r2 வெக்டார் மைனஸ் r1 வெக்டார். அதில் கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ ஐ கேப்லாம் 1 ஆகும், ஜே கேப் அதுக்குரிய கோஆர்டினேட்ஸை மட்டும் எக்ஸை தனியாகவும் ஜேவை தனியாகவும் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஆட் பண்ண போகிறோம். அப்போ 4 மைனஸ் 1 i கேப் ப்ளஸ் 2 மைனஸ் 1 j கேப். ஓகேங்களா? ஸோ அப்போ 4 மைனஸ் 1 3 i கேப் ப்ளஸ் 2 மைனஸ் 1 j கேப். ஸோ அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டாருக்கான ஈக்குவேஷன் டெல் ஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 3 i கேப் ப்ளஸ் j கேப். இங்கே மேக்னிடியூட் கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ மேக்னிடியூட்னாவே நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்கொயர் ரூட்டில் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் போடுவோம் இல்லைங்களா? அப்போ டெல் ஆர் இஸ் ஈக்குவல் டு இங்கே எக்ஸுக்கு என்ன 3 ஸ்கொயர், ஒய்க்கு என்ன 1 ஸ்கொயர். அப்போ 3 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர், 3 ஸ்கொயர் வந்து 9, 1 ஸ்கொயர் 1. அப்போ 9 ப்ளஸ் 1 ரூட் 10 unit. This is the magnitude of the displacement vector. ஸோ இங்கே இம்பார்ட்டண்டான நோட் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து உங்களுக்கு 1 மார்க்ஸில் கேட்பாங்க. ஸோ இப்போ டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை அன் ஆப்ஜெக்ட் இன் எ மோஷன் இன் எ கிவன் டைம் இஸ் நெவர் நெகட்டிவ் ஆர் 0. டிஸ்டன்ஸ் எப்பயுமே ஜீரோவும் வராது, நெகட்டிவ்லேயும் வராது. எப்பயுமே எப்படி தான் இருக்குன்னா இட் ஆல்வேஸ் பாசிட்டிவ். இம்பார்ட்டண்டான பாயிண்ட். நெக்ஸ்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். டிஸ்டன்ஸ் வந்து வராதுங்கிறத சொல்லிட்டாங்க. ஆனால் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம், இல்லைனா ஜீரோவாக இருக்கலாம். Next, third point, the displacement of an object can be equal or less than the distance travelled but never greater than distance travelled. ஓகேங்களா? டோட்டல் லென்த்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம், டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டோட்டல் லென்த்தில் நாம் எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக இருக்கோம், எவ்வளோ போர்ஷன்ஸ் டிஸ்டன்ஸை வந்து கவர் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதனால் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது டிஸ்டன்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கலாம், இல்லைனா லெஸ் தென்னாக இருக்கலாம். ஆனால் எப்பயுமே எப்படி இருக்காது, இட் இஸ் நாட் கிரேட்டர் தென் த டிஸ்டன்ஸ். Fourth point, the distance covered by an object between two positions can have many values. Distance வந்து many valuesல வரும். ஆனால் displacement எப்பயுமே எப்படி இருக்கும், only one value. ஏன்னா final positionக்கும் initial positionக்குள்ள difference அப்படிங்கும் போது displacement have one value but distance having many values. ஸோ இது உங்களுக்கு 1 மார்க்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.